Hi friends, welcome to my another vlog. ஸோ இன்றைக்கி வந்து அவுட் சைட் ஃபுட் சீரீஸ் அப்படிங்கிறதுல 2வது எபிசோட். இந்த தடவையும் பார்த்தீங்கன்னா இஃப்தார் பாக்ஸ் தான் வாங்கியிருக்கேன். தலப்பாக்கட்டியிலேருந்து இஃப்தார் பாக்ஸ். ஸோ லெட்ஸ் கெட் இன் டு தி வீடியோ. நான் வந்து எடுத்தோடனே நிறையா பேச விரும்பல, ஏன்னா போன இஃப்தார் பாக்ஸ் வீடியோவில் வந்து நிறையா பேசியிருக்கேன்னு சொல்லி எங்கள் வீட்டில் இருந்து ரிவ்யூ சொன்னாங்க. பேசுகிறத கம்மி பண்ணுன்னு ஃபஸ்ட்டு கண்டென்ட்டை காமிக்கணும். அதனால தான் நான் எடுத்தோடனே ஸ்விக்கியில் தான் ஆர்டர் போட்டிருக்கேன். பிகாஸ் நான் நேரில் போயிட்டு நான் வீடியோ எடுக்கிறேன் அந்த மாதிரிலாம் எந்த மாதிரியான விஷயமும் நான் சொல்லலை. அந்த மாதிரி அவங்களுக்கும் தெரியக்கூடாது. அதனால் என்னோட ஹானஸ்ட் ஒப்பீனியன் அபவுட் திஸ் ஃபுட் நான் வந்து ரிவ்யூ சொல்ல போகிறேன். வாங்க ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இந்த இஃப்தார் பாக்ஸோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 425. அதோட பில் இதுதான். ஸோ இவங்களோட இஃப்தார் பாக்ஸ்லாம் இல்லை, இவங்களோட ஒரு பேக் கவர் தான் இஃப்தார் பேக். ஸோ கமின்ஸ் மில்க் ஷேக் ரோஸ் மில்க் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வாட்டர் பாட்டில் இருக்குது, தலப்பாக்கட்டியோட வாட்டர் பாட்டில். அண்ட் இவங்களோட இஃப்தார் மீல், மினி மீல்ஸ்லாம் எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் இருக்குது. இஃப்தார் பாக்ஸ் ஓப்பன் பண்ண போகிறேன். 1 2 and 3. ஸோ இதில் என்னென்னலாம் இருக்குங்கிறத ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். சிக்கன் பிரியாணியில் பார்த்தீங்கன்னா பீஸ்லாம் எதுவும் கிடையாது, பிளெயின் பிரியாணி தான். பிளெயின் பிரியாணி, அப்புறம் 2 சிக்கன் சமோசா, அப்புறம் ஒரு பரோட்டா, தென் மட்டன் கோலா உருண்டை 2, அப்புறம் வாட்டர்மெலன் பீஸு, அப்புறம் 2 டேட்ஸ், அப்புறம் ஒரு குலாப் ஜாமுன், அப்புறம் 3 பீஸாக வச்சுருக்கிற சிக்கன் 65 3 பீஸ், அப்புறம் சிக்கன் கிரேவி. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம சமோசாவில் வந்து ட்ரை பண்ண போகிறோம் ஸ்நாக்ஸு. ஸோ சிக்கன் சமோசாவில் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளார வச்சுருக்கிற ஸ்டஃப்லாம் நல்லாயிருக்கு, ஆனால் கிறிஸ்பியாக இல்லை. நார்மலான பேக்கரியில் போய் சிக்கன் சமோசா வாங்கினா கூட கிறிஸ்பியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா சிக்கன் 65. சிக்கன் 65 நல்லா தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மட்டன் கோலா உருண்டை. ஸோ இது எப்படி இருக்குங்கிறது, ஐயோ எனக்கு டெக்னிக்கலாக இது எப்படி பேசுறதுன்னு எனக்கு தெரில, ஆனால் இது எப்படி இருக்குங்கிறத நான் பிரித்து காட்டிடுறேன். ஸோ இதுதான் இதுக்குள்ளே மட்டன் கோலா உருண்டைக்குள்ளே இருக்கிற ஸ்டஃப்பு. இதை சாப்பிட்டு பார்த்துட்டு இப்போ எப்படி இருக்கு சொல்கிறேன். லைட்டாக ஒரு ஸ்வீட்னஸ் இதில் தெரியுது. மேபி இந்த கோலா உருண்டையில் இருக்கிற அந்த ஸ்மோக்கி அது வந்து ஸ்வீட் டேஸ்ட் தருது என்னன்னு தெரில, எனக்கு எக்ஸாக்ட்லி தெரில, பட் இது ஸ்வீட் டேஸ்ட் தெரியுது. ஆச்சு இப்போ அடுத்துருக்கிறது பிரியாணியும் பரோட்டாவும் தான். ஃபஸ்ட்டு பரோட்டா ட்ரை பண்ணுவோம். ஸோ பரோட்டா, ஸோ ஓவராலாக எல்லா ஃபுட்டுமே நல்லாயிருக்கு. ஸோ ஃபைனல் டச் பிரியாணி எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். குஸ்கா பிரியாணி நல்லாயிருக்கு. ஸோ தலப்பாக்கட்டியில் ஆப்வியஸ்லி பிரியாணி நல்லாயிருக்கும். டேட்ஸு, வாட்டர்மெலன் அண்ட் குலாப் ஜாமுன் ஸ்வீட்டு. நான் அதிகம் ஸ்வீட் சாப்பிட மாட்டேன். ஸோ டேட்ஸும் வாட்டர்மெலனும் இப்போ சாப்பிட்லாம். வாட்டர்மெலனில் என்ன நல்லா இருக்குங்கிறது சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. அண்ட் ஆல்சோ சேம் டேட்ஸ்லேயும் நல்லா இருக்குங்கிறதுக்கு சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. இதோட குவான்டிட்டிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் சாப்பிட்ற அளவு தான் குவான்டிட்டி. ஒரு ஆள் தான் சாப்பிட முடியுது. ஃபுல்லாக சாப்பிடணும் அப்படின்னா ஒரு ஆள் தான் சாப்பிட முடியும். இந்த இஃப்தார் பாக்ஸோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 425 rupees. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. என்னோட வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் கொடுங்க. நல்லா இல்லைனா என்ன மாற்றிக்கணும், என்ன சேஞ்ச், என்ன உங்களுக்கு பிடிக்கல அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்து எங்கள் ஃபுட் ட்ரை பண்ணலாம், ஆர் இஃப்தார் பாக்ஸே எந்த ரெஸ்டாரண்ட்டில் ட்ரை பண்ணலாங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொன்னீங்கன்னா நான் ட்ரை பண்ணுறேன். உங்களோட விருப்பப்படி நான் வீடியோ பண்ணுறேன். பாய் கைஸ். இஃப்தார் பாக்ஸ் ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்ச அப்புறம் தான் யோசிக்கிறேன், என்னவோ பெருசாக காணுமேன்னு ரொம்ப நேரமாக தேடிட்டு இருந்தேன். நோம்பு கஞ்சியே காணோம். ஸோ 425 rupeesக்கு நான் ஒரு இஃப்தார் பாக்ஸ் வாங்கி சாப்பிட்டு நோம்பு கஞ்சியே இல்லைன்னா நான் எங்கே போவேன். அண்ட் கவின்ஸோட ரோஸ் மில்க் நல்லாயிருக்கு. அட்லீஸ்ட் பிளெயின் நோம்பு கஞ்சியாச்சும் வச்சுருக்கலாம்.